அப்புறம் வந்து வாங்கிக்கோ. என்னம்மா பார்க்குற? கத்தி வேணுமா, காய் வெட்டணுமா, கறி வெட்டணுமா, இல்லை மரமட்டை வெட்டணுமா? ஒரே குத்துல உசுறு போனோம். இந்தா. கத்தி பதமாத்தாமா இருக்கு. சாணம் பிடிக்கணுமா? ஆமா, கூர்மையா புடி. முடிவு பண்ண விஷயத்த முதல்ல தலைவர் எப்படி இருக்கீங்க? விவசாயம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. முத்து கரும்பெல்லாம் வெட்டியாச்சா? சரி, எல்லாரும் உட்காருங்க, உட்காந்து பேசுவோம். என்ன செல்லதுற என்ன எல்லாம் பேசி முடிவு எடுத்துட்டீங்களா? ஒரு மனதான் உங்க தம்பி சேகரையே வேட்பாளராக்கலாம்னு நினைக்கிறோம்னே. போதும்ண்ணே. ஆம்பளை வாரிசு இல்லாத வீட்டில் பொண்ணு எடுத்துட்டு ஆஸ்திக்கு மட்டும் இல்லாமல் அரசியலுக்கு வாரிசு ஆயிட்டேன்னு ஊர் பேசுறது பத்தாதா? ஜாதிக்காரங்களை விட்டுட்டு சொந்த தம்பி நிற்க வைக்கிறேன்னு ஊருக்காரன் தப்பாக பேசுறதுக்கா? வேணாண்ணே. திட்டாம தலைவரை பொண்ணே ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன். அவர் நோயாளி ஆக்கி ஆஸ்பத்திரியில் படிக்க வச்சுட்டு இப்போ நீயே தலைவராயிட்ட. பயங்கரமான ஆளியா தம்பி. ஓட்டு வீடுனா வெயில் காயத்தான் செய்யும், கூரை வீடுனா மழை ஒழுகத்தான் செய்யும். அதுக்காக வீட்டை மாற்றியா வைக்க முடியும்? தம்பி சேகர் தான் வேட்பாளர். நீங்கள் எல்லாம் இப்படி வற்புறுத்தினா நான் என்ன செய்யறது? யார் கூட கூட்டணின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நம்ம ஜாதிக்காரங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அதானே ஜெயிக்கிற கட்சி. வேண்டியதை செஞ்சுட்டா விளக்கு பார்த்து கூட ஓட்டு போடுவாங்க. சரி, எல்லாருமா சேர்ந்து என் தம்பி தானே முடிவு எடுத்துட்டீங்க. ஒரு ஓட்டு கூட செதறாமல் போடணும். அதுக்கு நாம் ஒத்துமையாக இருக்கணும். நம்ம ஜாதிக்காரங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி உசுரை கொடுத்து காப்பாற்றுவனே. அது போதும் தலைவரை, நம்புறோம். வணக்கம் தலைவரா. எப்படி இருக்கீங்க? வணக்கம் சக்தி அண்ணே. வணக்கம் வணக்கம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நேரம் கூடணும்ல. சிகரெட் சண்முகம் அண்ணே சிகரெட் வாங்கிட்டப்பா. சரிங்கண்ணே, வாங்கிட்டு வந்துடுறேண்ணே. என்ன சக்தி அண்ணே, தலைவர் ராஜதுரை கேஸ் என்னாச்சு? அப்பீல் போட்டிருக்குண்ணே. ஃபர்ஸ்ட் அவனை பார்த்து பெயில்
எப்படி இருக்கீங்கம்மா? நீ நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். ஏய், நான் போறேன். வரேம்மா. சரிம்மா. தங்கைய பொண்ணு நாளுக்கு நாள் அழகாயிட்டே இருக்கால. பிடிச்சிருக்கானே? பிடிச்சிருந்தா முடிச்சிட வேண்டியது தானே? நிறுத்துடா. இது நம்ம ஜாதிகார பொண்ணுண்ணே. நீ சாதி சங்க தலைவர் தப்பா போயிருந்த. என்ன தப்பா போயிடும்? ஊர் உலகத்தில் நடக்காததா? நம்ம சண்முகம் அதுக்கு பொருத்தமாக இருப்பான்ல. உங்கள் எச்சத்தின்னு வளர்ந்த உடனே கட்டி வச்சிருவேன்னு சொல்கிறேன். ஊரை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பொண்டாட்டி, உங்களுக்கு அப்பாட்டினே. என்ன சொல்ற நீ? தம்பி, அண்டாவில் இருந்தா தண்ணி, அதுவே கமண்டலத்தில் இருந்தா அது தீர்த்தம், அடுப்புல இருந்தா சாம்பல், ஐயர் கையில இருந்தா விபூதி. எல்லாம் சரி, அவன் அதுக்கு சம்மதிப்பானா? அவன் உங்களுக்கு விசுவாசமா இருப்பானா? தலைவரோட கால் செருப்புண்ணே அவன். எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. உன்னை யாராவது வெட்ட முடியுமா? என்னது? என்னையே ஒரு பையன் வெட்ட முடியுமா? என்ன தலைவர் சொல்றீங்க? அண்ணே, சிகரெட்ண்ணே. டேய் சண்முகம், சக்தியை போடுறா. டேய் சண்முகம், விடுறா விடுறா. இப்ப பார்த்தல சண்முகத்தை? பார்த்தேன். நம்பிக்கைன்னு சொன்ன? நம்புறேன் தலைவரை. அருவாள் உள்ள வைடா. தலைவரே, அதில் ஒரு சின்ன சிக்கல். என்ன? அந்த பொண்ணு வேற ஜாதிக்கார பையனை லவ் பண்ற மாதிரி தெரியுதுண்ணே. அப்போ ரொம்ப வசதியா போச்சு. தங்கைய மண்டபத்துக்கு சரிண்ணே. இது பாருங்க, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா சும்மா சுத்தி சுத்தி வராதீங்க. எதுவா இருந்தாலும் என் அப்பா கிட்ட பேசுங்க. அதான் உங்க அப்பா சம்மதம் சொல்லிட்டாரு. சம்மதிச்சா மறுபடி பேச வேண்டாமா? என் அப்பா சொல்றதா நான் கேட்பேன். சரியா? ஓ, எப்படி என்னதான் நீ கட்டுவ?